Hi everyone, welcome to our today's class. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் லெசன் 1 மெட்டலர்ஜியோட கடைசி டாபிக்கான அப்ளிகேஷன்ஸ் பத்தி தான் டிஸ்கஸ் போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட்டா ஒரு பிக்டோரியல் கிளாஸ் தான். ஸோ ஒரு 5 எலமெண்ட்ஸோட யூசஸ் அப்ளிகேஷன்ஸ் படிக்க போறோம். எல்லாமே கம்ப்ளீட்டா பிக்சர்ஸா கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அலுமினியம் ஒரு 3 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். எர்த் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் அப்படின்ற மெட்டல் தான் எனக்கு பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ என்ன பர்சன்டேஜ் அதிகமா இருந்தாலும் அதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டான ஒரு மெட்டீரியல். ஸோ இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுக்காக காப்பர், மேங்கனீஸ், மெக்னீஷியம் போன்ற மெட்டல்ஸ் அதோட சேர்த்து ஒரு அலாயை ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்மளோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜின் பார்ட் செய்யறதா இருக்கட்டும், இல்ல ஏரோப்ளேனோட விங்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கட்டும், இது நம்ம விஹெச்ல பாத்தீங்க அப்படின்னா நடுவில் எனக்கு ஒரு டிஸ்க் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த டிஸ்க் செய்யறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே எனக்கு அலுமினியமோட அலாய்ஸ்ல தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அதோட கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு ரொம்ப அதிகம். தண்ணி பட்டாலோ இல்ல காத்து பட்டாலோ அது ஈஸியா எனக்கு அந்த அளவுக்கு துரு பிடிக்காது. ஸோ அதனாலதான் கெமிக்கல் பேரல்ஸ்லயோ இல்ல கேஸ் பைப் லைன்ஸ்ல நம்ம ரெஃப்ரிஜிரேட்டருக்கு உள்ளக்கூடிய பைப் லைன்ஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு அலுமினியம்ஸ் எனக்கு அதிகமான அளவுல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மூணாவது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு சூடு ஹீட்டை கடத்தக்கூடிய அந்த தன்மை ரொம்ப அதிகம். ஸோ அதனால நம்ம வீடுகள்ல அலுமினியம் யூட்டென்சில்ஸ் யூஸ் பண்றோம். மாதிரி ஹோட்டல்ஸ் போய் நம்ம ஃபுட் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த அலுமினியம் கவர்ல தான் எனக்கு ரைஸ் எனக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க. சப்பாத்தி, நான், ரொட்டி மாதிரியான ஐட்டம்ஸ் எனக்கு ரேப் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அதே போல எனக்கு அலுமினியமோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எனக்கு ரொம்ப எனக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிங்க். ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா கேல்வனைசேஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்டோட டோர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க, ஆயில் போட்டு வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு தான் இது எல்லாத்தையும் நம்ம டெய்லி லைஃப்ல பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் ஒரு மெட்டல் துருப்பிடிக்காம இருக்கணும், ரஸ்ட் ஃபார்ம் ஆக இருக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம இங்க பண்ணக்கூடிய விஷயம் கேல்வனைசேஷன். அந்த மெட்டல் என்ன பண்றாங்க, அந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஜிங்குக்குள்ள நல்லா எனக்கு டிப் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க பண்ணி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜிங்க் கோட்டிங் உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த மெட்டல் மேல தண்ணியோ இல்ல காத்தோ படாம எனக்கு ப்ரிவென்ட் பண்ணி பாதுகாத்துக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு அயன் ராட் எடுக்கிறேன். அயன் உங்களுக்கு என்ன பண்ணும், மேக்னெட்டோட எனக்கு அட்ராக்ட் ஆகும். அப்ப அந்த அயனை மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆக விடாம தடுக்கணும், அது ஒரு நான் மேக்னெட்டை மாத்தணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம எதோட ஹெல்ப் எடுத்துக்கலாம், இந்த ஜிங்கோட ஹெல்ப் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜிங்கோட ரெண்டாவது அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா டை கேஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா குல்ஃபி ஐஸ் எல்லாருமே சாப்பிட்டுருக்கோம். அதோட ப்ரிப்பரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த குல்ஃபியோட மெட்டீரியல்ஸ் அந்த பால் மாதிரியான ஐட்டம்ஸ் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு அச்சுல ஊத்துவாங்க. ஒரு கோன் ஷேப்ல பார்த்திருப்பீங்க. அந்த அச்சு தான் என்னது, எனக்கு டை கேஸ்டிங். ஏன்னா அந்த அச்சு இருந்தா மட்டும்தான் குல்ஃபியோட எக்ஸாக்ட் ஷேப் நம்மளால அப்படியே கொண்டு வர முடியும். அப்ப அந்த அச்சு தான் என்னது, இட் இஸ் கால்ட் அஸ் டை கேஸ்டிங். அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் என்ன மெட்டல் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிங்க் அப்படின்ற மெட்டல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு. இது எங்க நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்னா பெயிண்ட், ரப்பர் இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக்ஸ், பிளாஸ்டிக்ஸ், பேட்டரிஸ். ஸோ இங்கெல்லாம் நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ரீசன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் ரஸ்ட் அண்ட் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ், துரு பிடிக்காம எனக்கு பாத்துக்கும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இந்த ஜிங்க் ஆக்சைடு ரொம்ப அதிகமா இருக்கு. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா சன் கிட்ட இருந்து வரக்கூடிய யூவிஏ, யூவிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ம்ஃபுல் ரேஸ் இது எனக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும், அப்சர்வ் பண்ணாம எனக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால இங்க எனக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட். இது எனக்கு நார்மலாவே லைட் எமிட் பண்ணக்கூடிய கேரக்டர் இந்த ஜிங்க் சல்ஃபேட்டுக்கு ரொம்ப அதிகம். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளூசன்ட் லைட், எக்ஸ்ரே ஸ்கிரீன்ஸ் வர ஐட்டம்ஸ் எல்லாம் ஜிங்க் சல்ஃபேட் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பிராஸ் அப்படின்றது காப்பரும் ஜிங்க்கும் சேர்ந்த ஒரு அலாய். ஸோ இது நம்ம எங்க யூஸ் பண்றோம், எக்யூப்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்டா இருக்கட்டும், இல்ல வாட்டர் பம்ப், வாட்டர் வால்வ். ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பிராஸ ஒரு அலாயா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிராஸ்ன்றது காப்பரும் ஜிங்க்கும் சேர்ந்து ஒரு அலாய் தான் பிராஸ். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அலாய்ஸ். ஸோ இந்த பிக்சர் எல்லாமே நம்ம டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துருந்துருக்கோம். டிஎம்டி பாஸ். டிஎம்டி அப்படின்னா தெர்மோ மெக்கானிக்கலி ட்ரீட்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ தான் நம்ம மெயினா அந்த டிஎம்டி பாஸ் அப்படின்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா பைப்ஸ். சிட்டிஸை விட்டு கொஞ்சம் அவுட்டர் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு தண்ணி எடுத்துட்டு போகணும், இல்லை கேஸ் கொண்டு போகணும் அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு எது அதிகமா யூஸ் பண்றாங்க, இந்த அயன்னால உருவாக்கப்பட்ட பைப் லைன்ஸ் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ டேரக்டா அயன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா துருப்பிடிக்கிறது எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, அதை ஸ்டீல கன்வெர்ட் பண்றாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அது எனக்கு அயனும் குரோமியமும் சேர்ந்து ஒரு அலாய் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதே மாதிரி எனக்கு நிக்கல் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா அயன், கார்பன், நிக்கல் சேர்ந்தது. இன்னொன்னு குரோம் ஸ்டீல்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா அயன், கார்பன் அண்ட் குரோமியம் சேர்ந்து. இதெல்லாம் எனக்கு அலாய்ஸ்.
ஸோ டேரக்டா அயனை யூஸ் பண்ணாம இந்த மாதிரி அதோட அலாய்ஸ் தான் நம்ம டெய்லி லைஃப்ல அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டு ப்ரிவென்ட் தி கரப்ஷன். எங்க அதிகமாக யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கிரஷிங் மிஷின்ஸ், ஒன்றும் இல்லை மிக்சி பார்த்துருப்பீங்கல்ல, இவ்வளோ ஒரு பிளேடு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கிரஷிங் மிஷின்ஸ். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த சர்ஜரி நைஃப்ஸ். ஸோ இங்கெல்லாம் தான் அந்த அயனோட அலாய்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காப்பர். ஸோ காப்பர் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் யூஸ் பை தி ஹியூமன்ஸ். ஈவன் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஜே நம்ம பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பிரான்ஸ் அப்படின்றது காப்பர் அண்ட் டின் சேர்ந்து ஒரு அலாய் தான் பிரான்ஸ். ஸோ அதான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஒரு மெட்டல். ஸோ எங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், காப்பரை வயர்ஸா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்ல யூஸ் பண்ணுறோம். தென் காப்பர் காயின்ஸ், காப்பர் யூட்டென்சில்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், மற்ற பேன் ஐட்டம்ஸ், பாத்திரங்கள்லாம் நிறைய இப்போ நம்ம காப்பர்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோல்டு. இதில் எல்லாருக்குமே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ கோல்டு செயின், பிரேஸ்லெட், வாட்ச், கோல்டு பார், கோல்டு காயின்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல வாங்கி சேமிச்சு வச்சுட்டு இருக்கோம். தென் ரொம்ப முக்கியமான விஷயம் டென்டல் ஃபில்லிங்ஸ், தங்கப்பால்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் கோல்டுல கூட எனக்கு அவைலபிளா இருக்கு. தென் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சிம் கார்டு, தென் போனோட அந்த மதர் போர்டு, சிப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோல்டோட கோட்டிங்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஈவன் சோலார் பேனல்ஸ்லுமே இந்த கோட்டிங்ஸ் நம்ம பார்க்கலாம். இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா நார்மலா அது செய்யக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை இந்த கோல்டு அப்படின்றது இன்னும் எனக்கு ஸ்பீட் அப் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கோல்டு எனக்கு ஒரு கேட்லிஸ்டாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிளாஸ் கம்ப்ளீட்டா பார்த்துருப்பீங்க நம்புறேன். இங்க ஒரு சில ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் கூட நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அலுமினியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுட் பேக்கேஜிங் அதிகமாக நம்ம யூஸ் பண்றோம். ஜிங்க் அப்படின்னா அதோட முக்கியமான பாயிண்ட் எனக்கு கேல்வனைசேஷன். அயன் அப்படின்னா கட்டிங் டூல்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. டைரக்டா யூஸ் பண்ண மாட்டோம். அதோட ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நிக்கல் ஸ்டீல், குரோம் ஸ்டீல் அப்படின்ற மாதிரி ஸ்டீல் ஃபார்ம்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்க பாத்தீங்கன்னா காப்பர் அதுதான் ஃபர்ஸ்ட் மெட்டல் யூஸ் பை தி ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம பிரான்ஸ் ஏஜ்ல யூஸ் பண்ணோம். பிரான்ஸ் அப்படின்றது காப்பர் அண்ட் டின் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அலாய் தான் இந்த பிரான்ஸ் அப்படின்றது. தென் ஏயு கோல்டு அப்படின்றது டென்டல் ஃபில்லிங்ஸ்லையும், தங்கப்பல்னு சொல்லுவாங்க. ஸோ டென்டல் ஃபில்லிங்ஸ்லையும் கோல்டு காயின்ஸா நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். ஸோ இங்க நான் போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்க எல்லாமே எனக்கு ஹைலைட் ஆன பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம புக் இன்சைட் 1 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதுக்கு அடுத்து MCQ செஷன் பார்ட் 2 நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு அடுத்ததா பார்ட் 2 நான் அப்லோட் பண்றேன். ஸோ அதையும் பாருங்க. ஸோ இன்னையோட நம்ம லெசன் 1 மெட்டலர்ஜியை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4ல இருந்து நம்ம லெசன் நம்பர் 6 சாலிட் ஸ்டேட் பார்க்க போறோம். ஸோ அதுக்கும் கெட் ரெடி ஃபார் தட். ஓகே, டேக் கேர். தேங்க்யூ.